ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கால் பாயா, 3 ஆட்டோட கால், அப்புறமா ப்ரான்ஸ் தொக்கு, அப்புறமா வந்து மீனோட முட்டை. ஸோ இது எப்படி பண்ணது பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு வந்து சுடுதண்ணில் வந்து ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டா அது கொஞ்சம் ஊறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் லைனாக பண்ணிக்கலாம். அப்புறம் காலை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வெள்ளாட்டு கால், செம்மறி ஆடு காலம் இருக்குது. அது ரொம்ப வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதில் வந்து நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிட்டு நல்லா மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக சொன்னா போதும். பார்க்கும்போதே பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக தான் இருக்குது ஆல்ரெடியே. இருந்தாலும் அது மேலே இருக்கிற லைட்டான அழுக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி சுரண்டுற போது க்ளீனாக போயிடும். ஸோ க்ளீன் பண்ண பிறகு அப்புறம் நமக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் தேங்காய் வந்து நீங்கள் நல்லா சூப்பராக துருவி வச்சுக்கலாம். ஒயிட்டான அந்த வெள்ளை பகுதியை மாத்திரம் நல்லா துருவி வச்சுக்கலாம். பட் எங்களோட துருவரோட மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆனதால் நான் வந்து இந்த மாதிரி டெக்னிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பத்தியாக போட்டு பின்னாடி இருக்கிற அந்த பிளாக்காக இருப்பாருங்க அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துட்டேன். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சுரண்டதை கூட நீங்கள் தூக்கி போடணும் அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறதால ஒயிட்டாக தான் இருக்கணும் அந்த குழம்பு. ஒரு க்ரீனிஷ் கலராக இருக்கலாம். அப்புறம் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா சூப்பராக பாருங்கள், பேஸ்ட் க்ரீம் மாதிரி வந்துருச்சு. தேங்காய் அரைச்ச மாதிரியே இல்லை. அதனால் வெள்ளையாக இருக்கிறதால பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இதில் வந்து அரிசியை வந்து ஒரு வாட்டி கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்த 2வது தண்ணியை வந்து அரிசி கழுவு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து மெயினாக வந்து தனியாத்தூள். இது ஏன்னாக்கா நம்ம சூப் எடுத்துக்கலாம். இது போட்டு நல்லா வந்து இன்னமும் தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாவு. ஸோ அது போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து நல்லா ஃப்ளஷஸ் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு ஸ்பூன்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு பிஞ்ச் போட்டாவே போதுமாக இருக்கும். ஸோ அப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 8 விசில் வச்சா போதும். பாருங்கள், இப்போ ரைஸ் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து கால் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டும் மாற்றி விசில் வந்தால் எது வந்து எத்தனை கவுண்ட் ஆச்சுன்னு எனக்கே மறந்து போச்சு. பட் ஒரு கான்ஷியஸாக நம்ம வச்சுக்க வேண்டியது. அப்புறம் ஒரு கடாயில் வச்சுட்டு அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு அப்புறம் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு 4 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். என்னோடய சமையலில் வந்து நல்லா வதக்கி பண்ணுவேன். பட் இந்த பாயாவுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து வதக்க வேண்டியது தேவை கிடையாது. கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌனுக்குனா முன்னாடியே வந்து எடுத்தாவே போதுமாக இருக்கும். ஸோ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. அப்புறம் தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் 1.5 மணி நேரம் பண்ண ப்ராசஸை வந்து உங்களுக்கு 3 நிமிஷத்தில் வந்து காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம பாயில் ஆனதை எடுத்து இதில் ஊற்றிக்க வேண்டாம். உங்களுக்கு அப்போ எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு மீதி வந்து இதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு ஸோ கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க. கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பாயா ரெடி ஆயிடுச்சு.